உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பல பகுதிகளில் இருந்து திரு யுவராஜ் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிக்கு ஆதரவான குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கு. அந்த வகையில் திரு ஆறு சரவணத்தேவர் என்பவர் தன்னுடைய கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கார். ஏகப்பட்ட தலைவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. வரும் காலங்களில் அவைகளையும் நாங்கள் லைம்லைட் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். குரல் அற்றவர்களின் குரலாக தொடர்ந்து நாங்கள் ஒலித்துக் கொண்டே இருப்போம். நம்ம கோயம்புத்தூர் தீரன் சின்னமலை பேரவையோட தலைவர் ஒரு வழக்கில் உள்ளார இருக்காங்க. அவர் ஒரு நாள் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட விசேஷத்துக்கு வர்றாரு. அந்த விசேஷத்தை அட்டன் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. அவர் திருப்பி ஒரு நாள் தான் கொடுத்தாங்க, பரவாயில்ல போயிட்டாங்க. இப்போ நேற்று அது திருமாவளவன் என்னன்னா ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் போய் எல்லாம் சால்வ் போடுறாங்க, மகிழ்றாங்க. இது கலாச்சார சீர்கேடு அப்படி இப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அப்போ தண்டனை உறுதிப்படுத்தலை இன்னும். இப்போ இங்கே தான் அது பண்ணி அவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அடுத்தது அதுக்காக தான் எது பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக அவர் மேலே அந்த குற்ற செயலில் அவர் நேரடியாக ஈடுபடலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எவிடன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே உள்ள தமிழகத்தில் உள்ள நீதிபதிகள் சில விஷயங்களில் அவங்க பேர் ஆகணும், இதை நம்ம ரொம்ப நியாயப்படி கொண்டு போகணுங்கிறதுனால கொடுத்த தண்டனை தான் யுவராஜ். அப்போ உச்சநீதிமன்றம் போனால் அது இருக்காது, கண்டிப்பாக அந்த தண்டனை ரத்து பண்ணுவாங்கிறது தான் எங்களோட நிலைமை. அப்படி இருக்கிறப்ப இது எல்லாரும் போய் பார்க்க தான் செய்வாங்க. இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் அந்த பிரச்சனை தான் இந்த இழுத்துக்கிட்டு ஒரு நாடக குறைஞ்சிருக்கு. அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் இங்கே ஸ்டாப் ஆகுதுங்கிறப்ப அப்போ அங்கே உள்ள மக்கள், அவர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் போய் கொண்டாட தான் செய்வாங்க. இப்போ உங்கள் விடுதலை சிறுத்தையில் யாரும் கொலையோ எதுவுமே பண்ணலையா? எவ்வளோ திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருமே எல்லாம் நிரப்பராதியா? தண்டனை போயிட்டு வரவனை கடலூரில் பெருசாக ஆர்ப்பாட்டத்தோட மாலை போட்டு ஸ்டேஷன் வாசலில் வெளியே போட்டு அந்த மாரிலாம் நீங்கள் பண்ணலையா? கீர்த்தனம் பண்ணலையா? அப்போ அது அடுத்தவங்க செஞ்சால் தப்பாது. அப்போ உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கான அருகதை கிடையாதுங்கிறேன் நான். அதனால் ஒரு தகப்பன் ஒரு பொண்ணோட ஒரு விசேஷத்துக்கு ஒரு நாள் பரவலில் போனது இவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ யாருக்கு எதுனா மற்ற எல்லா சமுதாயம் ஏற்றுக்குதா? இப்போ உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா நீங்கள் அமைதியாக பேசணும். நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருந்தால் தான் அடுத்தவங்களை பற்றி பேசணும். உங்கள் கட்சியில் ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் இருக்காங்களே, அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு தானே நீங்கள் பேசுகிறீங்க இந்த பேச்சு. நான் என்ன சொன்னேன், இது திருமாவளவன் ரொம்ப மற்ற சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியோ மற்ற சமுதாய தலைவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ பேசுகிறத நிறுத்திக்கணும். அப்புறம் நம்ம திருப்பி பேச ஆரம்பித்தோம்னா திருமாவளவனுக்கு விடுதலை செய்ய ரொம்ப சங்கடமாக தான் போகுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு.